ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு பதிவு என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். மார்கழியில் வந்திருக்கு கிருத்திகை நாள். கிருத்திகை அப்படிங்கிறது பொதுவாக முருகனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் தொடர்ந்து அதெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க நிறைய இருந்துகிட்ருக்கீங்க. பர்டிகுலராக சித்தர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலான்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. சில பேர் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்கிற மாதிரி மெத்தட் கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. சித்தர்கள் அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. அதாவது வருஷத்தோட கடைசி நாளில் இன்றைக்கி இருக்கும். அடுத்த வருஷம் நாளைக்கு தொடங்க போகுது. 2026 வர முதல் தேய்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. சரிங்களா? நம்மளோட சேனல் தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க, மறந்துடாதீங்க. 6ஆம் தேதி வரை டைம் இருக்குது. 6ஆம் தேதி கடைசி நாள் உங்களுக்கு பெயர்கள் கொடுக்க. எனக்கு ஒரு மிராக்கிள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் ஒருத்தங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நகையை அடமானம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 20 பவுன் நகை எமர்ஜென்சின்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களாச்சேன்னு சொல்லிட்டு அடமானம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க போகவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க, நீ எப்போ நகையை கொடுத்த, அது என்னோட நகைன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசிட்டாங்களாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம நவமூலிகை யாகத்துக்கு பேர்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் என்னோட நகை 20 பவுனை என் ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி கொடுத்த பாவத்துக்கு இன்றைக்கி அந்த நகை அவங்களோடதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நகை அவங்களே கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க. நவமூலிகைக்கு கொடுத்து 3ஆவது தடவையிலே அவங்க ஃப்ரெண்டே கூப்பிட்டு, தப்பு தான், நான் செஞ்சது தப்பு தான், நான் நகையை திருப்பி கொடுத்துறேன், என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நகையை திருப்பி கொடுக்கறதாக அவங்களே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு வாங்கின நகை இப்படி திடீர்னு ஃப்ரெண்டே ஏமாத்துறாங்கும் போது எவ்வளோ ஒரு மனசு சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்கள்கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதாவது வராகியை நம்பி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர், சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம இன்றைக்கி வராகி அம்மனுக்கு நன்றிகளை சொல்லிட்டு, வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லிட்டு எல்லாருக்குமே போய் இந்த நன்மைகள் சேரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிருத்திகையில் சித்தர்கள் சொல்லி வச்சு அந்த சூட்சமமான முறை என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க, வீட்டிலேருந்து செய்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த முறை செய்யும் போது கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் அவசியம். தீபம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. 2 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தீபம் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சித்தர்கள் கந்தசஷ்டி கவசத்தில் வர ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லியிருக்காங்க. அகத்திய சித்தர் சொன்ன ஒரு முறை இது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கந்தசஷ்டி கவசம் முழுசாக படிக்க வேண்டாம். முழுசாக கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியாது, டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதில் வர ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் போதும். அந்த கந்தசஷ்டி கவசத்தோட முழு பலனும் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் இந்த வார்த்தை பலன் கொடுக்கும். அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு அகத்திய சொன்ன ஒரு சீக்ரெட்டான ஒரு முறை தான் இது. அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு நான் இப்போ காமிச்சு தரேன். இதுதான் அந்த வார்த்தை, ஓம் குமாராய நம. இது ஒரு சக்தி வாய்ந்த துதியாக பார்க்கப்படுது. கந்தசஷ்டி கவசத்தில் வர சக்தி வாய்ந்த ஒரு துதி. இந்த துதியை யார் ஒருத்தங்க சொன்னாலுமே அவங்க எதை நினச்சி கேட்டாலும் நடக்கும். முழுசாக நீங்கள் அவ்வளோ பெருசாக படிக்க வேண்டாம், இந்த ஒரு துதியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர் கொடுத்துருக்கார். சரிங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணணும். மந்திரங்கள் எல்லாம் வாயில் உச்சரிக்க தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு துதியை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், அந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போது கூடவே சேர்த்து வெற்றிலை தீபம் போடுங்க. வெற்றிலை தீபம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
இந்த வெற்றிலை தீபம் 6 எண்ணிக்கையில் எடுத்து 6 விளக்கு ஒரு வெற்றிலையும் ஒரு விளக்கு வச்சு 6 விளக்கு போடலாம். இல்லைன்னா நடுவில் ஒரே ஒரு விளக்கு நெய் தீபமாக போடலாம். இது உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? இப்படி நெய் தீபம் போடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வழிபாடு நீங்கள் 2 வகையாக பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி கிருத்திகை ஆரம்பிச்சிருக்கீங்க, மார்கழி கிருத்திகை அப்படிங்கிறனால கிருத்திகை தொடங்கி கிருத்திகை வர, அடுத்த கிருத்திகை வர, இல்லைன்னா சஷ்டி தொடங்கி சஷ்டி வர அப்படி பண்ணலாம். இல்லைன்னா செவ்வாய் தொடங்கி செவ்வாய் வர அப்படி பண்ணலாம். இதெல்லாம் இல்லைன்னா 6 நாட்கள் தொடர்ந்து பண்ணலாம். முருகனுக்குரிய ஏதாவது ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து 6 நாட்கள், இன்றைக்கே நீங்கள் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து கரெக்டாக 6 நாட்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 6 நாளில் இந்த குமராய நம இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டே வரும்போது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அகத்திய சித்தர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு துதி போதும் நீங்கள் கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இது. அதனால் இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் கேட்குற விஷயம் ஈஸியாக நடந்துடும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம கஷ்டமான விஷயத்த ஐயோ இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா நினச்சி கஷ்டம்னே நம்ம விட்டுறோம். அதுலேயும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அது தெரியும் போது அதை ஈஸியாக செய்யறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா, அப்போ இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியும் போது அது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த வழிபாடு கோவிலுக்கு போய் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். காலையில் நேரம் செய்யலாம், ஈவினிங் டைம் செய்யலாம். சரிங்களா? இது 2 டைமில் ஏதோ ஒரு டைமிங் பார்த்து செய்யுங்க. இல்லைன்னா ஹோரை டைமில் பார்த்து செய்யலாம். குரு ஹோரையெல்லாம் வர டைமுக்கு அந்த மாதிரி டைமிங் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு ஹோரை, குரு ஹோரைன்னு இல்லை, நல்ல ஹோரை எந்த சுப ஹோரையாக இருந்தாலும் அந்த ஹோரை டைமில் கூட இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் செய்யலாம். ஏன்னா சில பேர் எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த நம்ம சொன்ன அந்த டைமை மிஸ் பண்ணிட்டவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோரையை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. இது சில சிஸ்டர்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அக்கா நீங்கள் சொன்ன டைமை நான் விட்டுட்டேன்னா, நான் வேறு அந்த டைமில் வெளியில் இருந்தேன்னா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹோரை டைமில் பண்ணேன், எனக்கு அதுவுமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சில சிஸ்டர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதனால் ஹோரை எப்போவுமே நமக்கு நல்லது தான் செய்யும். நீங்கள் நான் சொல்கிற டைம்லாம் விட்டவங்க ஹோரை யூஸ் பண்ணி கூட பண்ணுங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோரை வெளிநாட்டில் இருக்கவங்க கேட்குறீங்க, டைமிங் உங்களுக்கு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே நம்ம டைமுக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க டைமுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அதனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம கூகுளில் இங்கே நம்ம ஊர் டைமுக்கு பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா அங்கே உங்கள் ஊர் டைமுக்கு என்ன ஹோரை காமிக்குதோ சுப ஹோரை அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து சில சிஸ்டர்ஸ் கேட்டே இருக்கீங்க, ஏதாவது நம்ம பதிவு போடும்போது உங்கள் ஊர் டைம் பண்ணுறதா இல்லை எங்கள் ஊர் டைம் பண்ணுறதான்னு. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் வரும். அதனால் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணட்டும். நீங்கள் சிஸ்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் அங்கே உங்கள் ஊர் டைமுக்கு அந்த டைம் வரும்போது நீங்கள் அதை பண்ணால் போதும். இல்லைன்னா உங்கள் ஊர் ஹோரை டைம் வரும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.